ஓ ஜஸ்ட் மிஸ்ல போச்சு. ஓ நான் விட மாட்டேன். பசங்களா, ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. தம்பி, நீ என் கிளம்புறியா? போப்பா, போய் அவங்களோட விளையாடு. ஓகே, அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். டாடா. ஏய், சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக வரல. ஒழுங்கா வேலைய பாரு. சரி. சின்ன பசங்களே இப்படிதான். எல்லாரும் என்ன மாதிரி கடுமையா வேலை செய்வாங்களா? வர்றா. இவர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே பீத்திக்கிட்டு இருப்பாரு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. அது இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதாவது அச்சோ கொட்டிடுச்சே. சரி, விஷயத்த சொல்லுங்க. அது வந்து நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். அப்படியா? எப்பவும் சொல்ல வர்றத முழுசா சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்னது? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கும் அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. அடுத்த தடவை சொல்லியே தருவேன். தம்பி, நீயா? உங்களை தான் இந்த பக்கம் வராதீங்கன்னு சொன்னோம்ல. கல்லு வேணும். அதோ அந்த கல்லு வேணும்னு கேக்குறேன். ஓ, நீ கல்லுங்களை சேகரிக்கிறவனா? பரவாயில்லையே, நல்ல ஹாபிதான். இதெல்லாம் அபூர்வமான கல்லு, கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கேன். அடேங்கப்பா, பரவாயில்லையே தம்பி, ஏகப்பட்ட கல்லுங்களை நீ சேகரிச்சு வச்சிருக்க. இங்க ஒரு கல் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அது சரி, நீ எப்படி இங்க வந்த? இங்க பாரு, இங்க இருந்து முதல்ல கிளம்பு. என்னப்பா இவ்வளவு வெயிட்டா இருக்க? மாமல் ஜாஸ்தி, அதான் முரட்டு தீனி. உனக்கு வாயும் ஜாஸ்தி தான். இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது. ஓகே. இரு, நான் அதை எடுத்து தரேன். சரி. மன்னிச்சிரு தம்பி, இனி அதை எடுக்க முடியாது. மனசு தேத்திக்கப்பா. பசங்களா, இங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி முன்பின் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல பசங்களா. அதத்தான் நானும் சொன்னேன், வராதீங்கன்னு சொன்னேன். பசங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. பரவாயில்லையே, நம்ம மிரட்டலுக்கும் பயப்பட ஒருத்தர் இருக்கான். சரி சரி, கவலைப்படாதீங்க. உங்களை பார்க்க நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருப்பி போட்டுட்டாங்களே. இது பாருங்க, பசங்க திரும்ப இங்க வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. உங்க நம்பர் என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? சொல்றேன். டிஸ்ப்ளேல ஒரு சூப்பர் அக்காவோட போட்டோ வச்சிருக்கீங்களே, இவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாப்பா. என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு உங்க நம்பர் எல்லாம் தேவையே இல்ல. இனிமே எங்க பசங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, சரியா? சரிங்க. வாங்க பசங்களா, போலாம். போயிட்டு வரோம். அச்சோ, என் மோதிரம் இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? என்ன இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்துச்சே. ஒருவேளை மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்குமா? ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து சார், மண்ணை போட்டு நிரப்புனதுக்கு அப்புறம் எதுக்காக மறுபடியும் தோண்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ண. சரி. நல்ல ஆளு. எல்லாம் முடிஞ்சது. இனி என் மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவகிட்ட இப்ப நான் எந்த மோதிரத்தை கொடுப்பேன்? ஏய் தம்பி, நில்லு. இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. எனக்கு கல்லு வேணும். கல்லு வேணுமா? அதுதான் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சே, இனி உனக்கு அது கிடைக்காது. அதே மாதிரி எனக்கும் அவ கிடைக்க மாட்டா. எனக்காக ஒரு மோதிரத்தை கூட உங்களால பாதுகாக்க முடியாதா? நான் விட மாட்டேன். நான் அந்த கல்லை எடுத்தே தீருவேன். அந்த கல்லு கிடைச்சாதான் என் கலெக்ஷன் முடியும். எப்படியாவது முயற்சி பண்ணி அதை எடுத்தே தீருவேன். நிஜமாவா சொல்றேன்? போச்சான், இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்காக இந்த மாதிரி பண்ற? தம்பி, நீ சொன்னது சரிதான்பா. நானும் முயற்சியை கைவிட மாட்டேன். ஒரு நிமிஷம். உன்னோட கல்ல நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். உடனே போறேன். சார், ஒரு நிமிஷம். சார், அது வந்து என்ன வேணும்னு சொல்லு.
எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லு. காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள என்ன புதஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் காலையில பாக்கும்போது பழையபடி இருக்கணும். இல்ல இது கிடையாது. விடியறதுக்குள்ள இந்த வேலையை முடிக்க முடியாது போல இருக்கு. என்ன பண்றது? ஏய், ஆ? விடியறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருக்கணும். இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. சார் அது வந்து ரோடு வேலையை முடிச்சிட்டாங்கப்பா. மின்னதுல கல்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஹே போ, ஓ, ரோடு போடுற வேலை செய்யற ஒருத்தர் இத உன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. இந்தா வாங்கிக்க. ஐயோ கிடைச்சிடுச்சு. ஒரு வழியா கல்லு கிடைச்சிருச்சு. போ கொடுத்த உற்சாகத்தினாலதான் இந்த கல்ல மட்டும் இல்லாம அவரோட மோதிரத்தையும் கண்டுபிடிச்சதா சொன்னாரு. அவருடைய மோதிரமா? ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. அடுத்ததா 50 கல்லு சேர்க்க போறேன். ஆக மொத்தத்துல நீ படிக்க போறது இல்லன்னு சொல்லு. ம்ஹும். ஓ ஓ ஹேய் போ நீயா? இவரு ரோடு போடுற வேலை பார்த்தவர் தானே? போ ஆ. என்னாச்சு? மோதிரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? இனி அவரு சந்தோஷமா இருப்பாரு.